போட்டி வந்து எப்படி வரணும்னா, பொறாமை இல்லாம ஒரு போட்டி வரணும். அந்த அப்பாவினுடைய மரணம், அப்பாவினுடைய அந்த அந்த குழந்தைகள் அப்பாவை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கும் அவங்க மனசுல இருக்கு. ஏன்னா சின்ன வயது 2 வயது 6 மாத குழந்தைக்கு என்ன தெரிய போகுது. ஸோ இன்னைக்கும் என்னுடைய நண்பன் வந்து பதிவு செய்ற விஷயம் என்னன்னா, "எங்க அப்பா கூட எனக்கு இல்லாம போயிட்டேனே, எங்க அப்பாவ என்னால பார்த்துக்க முடியாம போயிருச்சு" அப்படின்னு அடிக்கடி அவர் மன வருத்தப்படுறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்றேன். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அதே நேரத்தில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழில்ல வந்து முன்னேறலாம். ஆனால் அந்த ஒருத்தரை நாங்கள் அழித்துவிட்டு தன்னுடைய தொழில்ல வந்து முன்னேறணும். ஆசை அதிகமா இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள வந்து இல்லாம பண்ணிறணும் மத்தவங்களுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். ஒரு தொழில்ல வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, கீரைக்கடைக்கு எதிர இன்னொரு கீரைக்கடை வரணும். அப்பதான் அந்த போட்டி அதிகரிச்சு அவங்க நல்ல தரமான அ பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாக மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்ய முடியும். அதனால போட்டி இருக்கலாம். ஆனால் அந்த போட்டி பொறாமையாகவும், ஆசையாகவும் மாறி, கடைசில ஒரு குடும்பத்த பிரச்சனையில போடுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த பதிவு செய்திருக்காங்க. இது மாதிரி நெறைய பேர் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்களை மற்றவர்களால் அனுபவித்தாங்க அப்படின்னு யாராலயுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது.